5 மணிக்கு மாலை 5 மணிக்கு இங்குதான் நாம் தேர்தல் பிரச்சாரத்தை நிறைவு செய்தோம். அப்பொழுது நான் அந்த பிரின்ஸ் அபார்ட்மெண்டில் இருந்து வரும்பொழுது இங்கே சாலை எங்கும் மக்கள் வெள்ளத்தால் நெரிசல் ஏற்பட்டதால் நானும் அருமை சகோதரர் வெற்றி அவர்களும் ஒரு ஸ்கூட்டரில் ஏறி அப்படி சுற்றி வந்து இங்கே உங்களை சந்தித்த அந்த நேரத்தை எண்ணி பார்க்கிறேன். ஆர்கே நகர் தொகுதி மக்களாகிய நீங்கள் தமிழகத்திலே ஒரு புதிய சரித்திரத்தை படைத்திருக்கிறீர்கள். அம்மா அவர்களின் வரவிற்கு பிறகு தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைக்க உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை தமிழகம் முழுவதும் சென்று தமிழக மக்களுக்காக உழைப்பதற்கு என்னை வெற்றி பெற செய்து அனுப்பி வைத்திருக்கிறீர்கள். எனது வாழ்நாள் உள்ளவரை நான் அதை என்றைக்கும் எந்த நொடியும் மறக்க மாட்டேன் என்பதை இந்த நேரத்திலே உறுதியாக சொல்லிக் கொள்கின்றேன். தமிழகம் முழுவதும் எங்கு சென்றாலும் நான் ஆர்கே நகரை குறிப்பிடாமல் இருந்ததில்லை என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். காரணம், அம்மாவின் தொகுதியாகிய ஆர்கே நகர் தொகுதி மக்களை நான் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களாகவே பார்க்கிறேன். இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர 2017 டிசம்பர் மாதம் எனக்கு நீங்கள் வெற்றியை தந்தீர்கள். அந்த ஆட்சி மாற்றத்திற்கான நேரம் நெருங்கிவிட்டு வருகின்ற மே 23ஆம் தேதி தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் அன்றைக்கு ஆர்கே நகரிலே ஒரு டிடிவி தினகரனை தேர்ந்தெடுத்தீர்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மற்றும் பாண்டிச்சேரியிலே 40 தொகுதிகளிலும் நாடாளுமன்ற தொகுதிகளிலே 40 டிடிவி தினகரன்களை உருவாக்கி இருக்கிறீர்கள். அநியாயமாக பதவி இழந்த நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் 16 பேரின் தொகுதிகளிலும் மற்றும் காலியாக உள்ள 3 தொகுதியும் சேர்த்து 19 சட்டமன்ற தொகுதிகளிலும் 19 தினகரன்களை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள். நீங்கள் உருவாக்கி தந்த இந்த 59 பேரும் இந்த துரோக ஆட்சிகளை முடிவுக்கு கொண்டு வர உங்களின் ஆயுதமாக ஜனநாயக முறையிலே நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்ற ஆயுதமாக தேர்தலிலே இவர்களுக்கு நீங்கள் அளிக்க போகின்ற வெற்றி என்பது மத்தியிலே தமிழ்நாட்டை புறக்கணிக்கின்ற வஞ்சிக்கின்ற நம்மிடையே ஜாதி மத பேதத்தை உருவாக்குகின்ற ஆட்சியையும் இங்கே தமிழகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத ஆட்சியையும் அம்மாவின் தொண்டர்களுக்கும் அம்மாவிற்கும் துரோகம் செய்தவர்களுக்கும் முடிவு கட்டுகின்ற தேர்தலாக இருக்கும். 19 தொகுதி இடைத்தேர்தல் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. இது ஒரு மினி சட்டமன்ற தேர்தல் என்பது உங்களுக்கு தெரியும். இதில் ஒரு தொகுதியில் கூட இந்த ஆளும் வர்க்கத்தினர் ஜெயிக்க போவதில்லை. 8 தொகுதிகளிலே வெற்றி பெற்றால் தான் இந்த ஆட்சி தொடரும். இல்லை என்றால் நீங்கள் எனக்கு கொடுத்த அந்த வெற்றியின் உண்மையான பலனை நாம் புரட்சி தலைவர் அவர்கள் அன்றைக்கு அவரது நினைவு தினமான டிசம்பர் 24 அன்றைக்கு கொடுத்த வெற்றி மே 23ஆம் தேதி அது தமிழகம் எங்கும் அதே வெற்றியை நாம் பெற்று இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர போகின்றோம். அதனால் தான் நான் 2017 சொன்னேன், தமிழ்நாட்டிலே அம்மா புரட்சி தலைவர் அவர்களின் இயக்கத்திலே அடுத்த அத்தியாயத்தை ஆர்கே நகர் தொகுதி மக்களாகிய நீங்கள் தான் எழுத இருக்கிறீர்கள் என்று. அதை நிறைவேற்ற போகின்ற காலம் தமிழ்நாட்டிலே உள்ள 6 கோடி வாக்காளர் பெருமக்களும் அதை நிறைவேற்றுவார்கள் என்பதை இந்த நேரத்திலே உறுதியாக கூறிக்கொண்டு நமது வெரசட்டை பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக உங்கள் வீட்டு பிள்ளையாகிய சந்தான கிருஷ்ணன் அவர்கள் போட்டியிடுகிறார். இதுவரை நாம் தேர்தல் காலத்திலே சந்தித்திராத விஷயமாக
ஒரு மாபெரும் இயக்கத்திற்கு தமிழ்நாடு முழுவதும் கிளைகள் இல்லாத ஊரே இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல் உறுப்பினர்கள் உள்ள இயக்கத்திற்கு இன்றைக்கு சுயேட்சையாக போட்டியிடுகின்ற நிலைமையை உருவாக்கியவர்களை, அந்த சதிகாரர்களை முறியடிக்கின்ற விதமாக நீங்கள் அவருக்கு கொடுக்கப்படுகின்ற சின்னத்திலே எப்படி ஆர்கே நகரிலே சுயேட்சையாக நான் நின்ற பொழுது எனக்கு வெற்றியை தந்தீர்களோ அதுபோல அந்த சின்னம் எதுவென்று இன்றைக்கு தெரியவில்லை, நாளைக்கு தெரிந்துவிடும். நாம் மீண்டும் அந்த வெற்றி சின்னமாகிய குக்கர் சின்னத்தை கேட்டிருக்கிறோம். ஒருவேளை அந்த சின்னமே நமக்கு ஒதுக்கப்படலாம், இல்லை என்றாலும் எந்த சின்னத்தை கொடுத்தாலும் நீங்கள் டிடிவியின் சின்னம் அது என்பதை மனதிலே கொண்டு இங்கே சந்தான கிருஷ்ணனை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். நமது தொகுதி மக்களுக்கு ஆட்சி மாற்றம் வந்த பிறகு நாம் கொடுத்த அனைத்து உறுதிமொழிகளையும் நிறைவேற்றி தர எங்களுக்கு வாய்ப்பளிக்கின்ற விதமாக நீங்கள் இந்த தேர்தலிலே சந்தான கிருஷ்ணன் அவர்களை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதை ஏதோ ஒரு அறையிலே உட்கார்ந்து கொண்டு 10 பேர் தயாரித்ததல்ல. தமிழ்நாடு முழுவதும் நான் சுற்றுப்பயணம் செய்து ஒவ்வொரு பகுதியிலும் வாழ்கின்ற மக்களின் குறைகளை, தேவைகளை அறிந்து உருவாக்கப்பட்ட அந்த தேர்தல் அறிக்கையிலே நமது தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற ஏழை எளிய மக்கள், விவசாய பெருங்குடி மக்கள், மீனவ பெருங்குடி மக்கள், நெசவாளர்கள் மற்றும் மாணவர்கள், இளைஞர்கள், முதியோர்கள் என அனைத்து தரப்பினருக்கும், அமைச்சு சாரா தொழிலாளர் என்கின்ற அனைத்தருக்கும் அதிலே நாம் நல்ல திட்டங்களை வழங்கி இருக்கின்றோம். அவற்றையெல்லாம் அம்மா அவர்கள் வழியிலே நிறைவேற்றி தர நீங்கள் எங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். இந்த தேர்தலிலே நாம் வெற்றி பெற பெறுவதன் மூலம் தமிழகம் தலை நிமிரவும், தமிழர் வாழ்வு மலரவும், தமிழ்நாட்டு மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றி தரவும், மீண்டும் மக்களாட்சியை உருவாக்கவும், இந்த அடிமைகளை ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர, பண மூட்டைகளின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர, துரோகிகளின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர, அம்மாவின் புரட்சி தலைவரின் எதிரிகளின் கொட்டத்தை அடக்க நீங்கள் எங்களை வெற்றி பெற செய்ய மீண்டும் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.